அரவிந்த் 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 உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும். இந்த மாதிரி நம்ம எவ்வளவு பாவம் பண்ணிருக்கோம் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அப்போ யோசிச்சீங்கனாலே போதும். ஆனா நாங்க செத்துறோம். 3 நாள் ஆச்சு சாப்பிட்டு. 3 நாளா தூங்கல சாப்பிடல. நாங்க என்ன பண்ணிட்டோம்? நாங்களாம் வந்து போச்சு. எனக்கு 26 வயசு ஆகுது. 26 வருஷமா நான் இருக்கேன். அப்ப எங்க அப்பா அம்மாவெல்லாம் பாத்துக்காங்க. ஒரு தனியாரு உதயநிதி ஊருக்கு முதல்வர் அம்மா வந்தாங்க. முதல்வரோட அம்மா வந்தாங்க. நான் பட்டாவை தரான்ட்டு ஓட்டு போட்டா கரண்ட் கொடுத்தாங்கல்ல அப்போ தண்ணி கொடுத்தாங்க அப்போ கைது செய் போலி பட்டா வழங்கிய அதிகாரிகளை கைது செய். நிறுத்து. போலி பட்டா வழங்கிய அரசு அதிகாரிகளை கைது செய். நிறுத்து நிறுத்து. வீடுகளை இடிப்பதை உடனே நிறுத்து. மாற்றாதே மாற்றாதே. எங்களின் வீடை மாற்றாதே. நிறுத்து நிறுத்து. வணக்கம், நான் அருண்குமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை. இன்றைய தினம் மக்களுக்காக அரசாங்கம், நீதிமன்றம், காவல்துறையெல்லாம் மக்களுக்காக செயல்படுதா இல்லை ஒரு தனிப்பட்ட நபருக்காக செயல்படுதா என்ற ஒரு அச்ச உணர்வு வந்து எனக்கு எழுந்திருக்கு. ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக இந்த பகுதியில் ஒரு 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களும் 2500க்கும் மேற்பட்ட மக்களும் வந்து இங்கே வசித்து வருகிறாங்க. அவங்களுக்கு அடிப்படை வசதி, கரண்ட்டு, எல்லா வசதிகளையும் அரசாங்கமே ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. திடீர்னு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தனிப்பட்ட நபர் கோர்ட்டில் நான் ஆர்டர் வாங்கிட்டேன். ஏன்னா இந்த மக்களுக்கே தெரியல இந்த ஒரு வழக்கு கோர்ட்டில் நடக்குதுன்றது. இங்கே இருக்கிற முக்கால்வாசி மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அப்படி தெரியாமையே அதை கோர்ட்டில் வந்து இல்லீகலாக வாதாடி அதுக்கு ஒரு ஆர்டர் வாங்கி இன்றைக்கி கோர்ட் ஆர்டரோடு வந்து நிற்கிறாங்க. இது முதல்வரோட தொகுதி. மதிப்பிற்கு முதல்வர் வந்து எல்லாருக்கும் நான் அப்பா மாதிரின்றார். அப்பா ஸ்தானத்துலேருந்து முதல்வர்களும் இதை அணுகணும்னு கேட்குறேன். கோர்ட் ஆர்டரு எல்லாமே மக்களுக்காக தான். முதல்வர்கள் தன்னுடைய தொகுதி மக்கள் இன்றைக்கி இங்கே அனாதையாக நடுரோட்டில் 12 மணிக்கு பகல் 12 மணிக்கு இங்கே சாலையில் நின்று எத்தனையோ பெண்கள் கண்ணீர் கமலமாக இங்கே எதுக்கு நிற்கிறாங்க? அவங்களுடைய வாழ்வாதார உரிமையை கேட்டு நிற்கிறாங்க. இது வந்து அனகாபுத்தூரில் நீங்கள் க்ளீன் பண்ண மாதிரி ஏரியில் இவங்க யாரும் வீடு கட்டலை, ஆற்று ஓரத்தில் யாரும் வீடு கட்டலை. 40 வருஷமாக எல்லா அடிப்படை வசதிகளும் அரசு இங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. எப்படி திடீர்னு ஒரு தனிநபர் சொத்தாகும்? அப்போ அதை தீர விசாரித்து அந்த தனிநபர் சொத்தாக இருந்தால் கூட அதை பறிமுதல் செய்து மக்களுக்கு கொடுக்கணுன்ற கோரிக்கையை வச்சுக்கிறேன். இப்போ ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு அவர். இதை இன்றைக்கி அளக்க விடுங்க, மக்களுக்கு இங்கே இருக்க மக்களுக்கே நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஊடகங்கள் முன்னிலையில், ஒட்டுமொத்த காவல்துறை முன்னிலையில் அவர் சொல்லியிருக்காரு. அந்த வாக்குறுதியை அவர் காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன். அந்த வாக்குறுதியை அவர் காப்பாற்றினாலும் மதிப்பிற்குரிய முதல்வர் தனக்கு ஓட்டு போட்ட இந்த பகுதி மக்களோட கோரிக்கை கேட்டு அவரே இதில் தலையிடணும். சரியா? எவ்வளோ விஷயங்கள் அவர் காதுக்கு போகுது. இந்த விஷயமும் அவர் காதுக்கு போகணும். ஊடகங்கள் தயவுசெய்து அவர் காதுக்கு கொண்டு போங்க. 2000 மக்கள் கண்ணீர் கமலமாக இங்கே இருக்கிறாங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட நீங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதுக்கு காரணம் இங்கே இருக்க ஒரு மக்களும் தான்.
இன்னைக்கு நீங்கள் இங்கே முதல்வர் இருக்கிறதுக்கு காரணம் இங்கே இருக்க ஒரு மக்கள் தான். ஒரு ஓட்டும் நீங்கள் முதல்வர் அவர்கள் தந்தை ஸ்தானத்திலிருந்து எங்களுக்கு எல்லாரும் நல்லது பண்ணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. வரும் தேர்தலிலும் நீங்கள் தந்தை ஸ்தானத்திலிருந்து நீங்கள் அவங்களை காப்பாற்றணும்னு அவங்க நினைக்கிறாங்க. தயவுசெய்து இங்கே இருக்க ஏழை மக்களோட கண்ணீர் கம்பளை தயவுசெய்து பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள். எல்லாருமே வறுமை கோட்டு கீழே உள்ள மக்கள். அன்னன்னைக்கு வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு சாப்பாடு என்ற நிலைமையில் இருக்க மக்கள். இங்கே வந்து பாருங்கள், ஏசி ரூமில் உட்காந்து இந்த இடத்துக்கு சொந்தம் கொண்டாடும் உரிமையாளர் போல் ஏசி ரூமில் உட்காந்து கொண்டோ பென்ஸ் காரில் போயிட்டு இருக்க மக்கள் கிடையாது. எல்லாருமே சைக்கிளில் கூலி வேலைக்கு போகிற மக்கள் தான் இங்கே இருக்காங்க. அவர்களோட கண்ணீரை துடைப்பது முதல்வரோட கடமை. கண்டிப்பாக இந்த இடம் அவங்களுக்கு சேரும்னு நினைக்கிறேன். இல்லைனா இந்த பகுதி மக்களோட சேர்ந்து உயிரை கொடுத்தாவது இந்த இடத்த அவங்களுக்கு மீட்டு கொடுப்போம். வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம். இது சாமி மன சத்தியம் பண்ணது இதெல்லாம் ரெக்கார்டு பேசாது. இப்போதைக்கு ஜட்ஜி ஆர்டர் போடுறாங்க, வளர்க்குறாங்க, அதை எக்ஸிக்யூஷன் பண்றாங்க. வாரண்டி யார் பேர்ல இருக்கு? இது வரல சப்டிவிஷன் நான் வாழ்ந்து எடுத்த 9 சப்டிவிஷன் மேல பண்ணிருக்காங்க. எப்படி பண்ணீங்க? யாரு கேட்டு அப்படி பட்ட ஒரே எல்லாம் தான் இருந்தது. சப்டிவிஷன் எப்படி மேல பண்ண 9 ஒரே நாள் பண்ணாங்க. அதே சொல்லுங்க. டாக் பண்ணிக்கலாம் சப்டிவிஷன் பண்ணாங்க. அவங்க வந்து பதில் சொல்ல கிளியரா பதில் சொல்லுங்க. எபிசிசி பண்ணல பதில் பண்ணலாம்ல. என்ன நாவலாம் பேசுறேன். அழகத்துக்கு அளந்துட்டு உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும். நாங்கள் அளக்காம திரும்பி போனோம்னா நல்லா நரோட்டில் என்ன சொல்கிறேன் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நான் ரெக்கார்ட் தான் பண்ணிக்கிறேன். நாங்கள் அளக்காம திரும்பி போனோம்னா எஃபெக்ட் வேற மாதிரி உங்களுக்கு தான் பாதிக்கும். பேசிட்டு சொல்லுங்க.
அது உங்களோட விருப்பம். அது நான் உங்களை ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க சார், டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். 5 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் சார். ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க சார். நல்லா தெளிவா கேட்டுங்க. இப்போ நாங்க வந்து அளந்தோம்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். நாங்க அளக்காம திரும்பி போனா உங்களுக்கு அது எப்படி வரும் நாங்க சொல்ல முடியாது. அவங்களும் வராது சார் இடம், அதை நான் பார்த்துக்க முடியும். அவங்களும் வேணும் வராது. அதை சேலஞ்ச் பண்ணுறேன். இப்போ சேலஞ்ச் அதுதாங்க சொல்றேன் நானு. அதுதான் சொல்றேன். வராது, இவங்களும் வராது. மொத்தமாக இடம் கவர்மெண்ட் இருக்கும். அது எது உங்களோட விருப்பம். அதான் அவங்ககிட்ட சொல்லிருங்க. உங்களுக்கு கிடைக்க கவர்மெண்ட் போகிறோம் அவங்ககிட்ட சொல்லிருங்க மக்கள்கிட்ட. அதுதான் வந்துருக்கீங்க. அதுக்கு வந்துருக்கீங்க. அதுக்காக வந்துருக்கீங்க. என்ன பேசுறீங்க தெரியாம பேசுறீங்க. அவங்க கவர்மெண்ட் சொல்றேன் சார், கவர்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்களே. மக்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நான் வழி சொல்றேன். கவர்மெண்ட் வாங்கி கொடுத்து அவர் வழி சொல்றாரு. உங்களுக்கு எது வேணும் நீங்களா முடிவு பண்ணி சொல்லுங்க. 5 நிமிஷம் டைம் தரேன். அளக்க விடுறதுக்கு இல்ல அளக்க விடுறதுக்கு விருப்பமா இல்ல. 5 நிமிஷம் டைம் தரேன். 5 நிமிஷம் பேசிட்டு வாங்க சார். என்கிட்ட பேசாதீங்க. என்கிட்ட ஒன்றும் பேச வேணாம். ஒரு நிமிஷம் இல்லை, என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. நீங்க பேசி முடிவு பண்ணுவாங்க. 5 நிமிஷத்துல ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன். பேசிட்டு அளக்க விட்டீங்களா அவங்க நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்றோம். உங்களே பேசி சொல்லுங்க. பேசி சொல்லுங்க. அதெல்லாம் கேட்டீங்க. சென்ட்ரல் ஆஃபீஸ் கொடுக்குறது. ஆனால் 1974 6 தான் கொடுத்துருக்காரு. அவர் 74லயே வந்து பட்டாவே இல்லாமல் அப்ரூவல் வாங்கியிருக்காரு. இது வந்து 74 அப்படி போயிடுது. இது சென்ட்ரல் பட்டாங்க பாருங்க. 2 14 15 இப்போ அவங்களுக்கு 76ல் தான் அவங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் ஆஃபீஸை கொடுக்குறாங்க. நீங்க தான் சொல்லணும். எங்களுக்கு பதில் சொல்லுங்க மேடம். அதிகாரிங்க பதில் சொல்லுங்க. 2 இருக்குல்ல 2 வந்து என் சர்வே நம்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஸ் வந்து கவர்மெண்ட் கிடையவே பிரைவேட் பார்ட்டிஸ் பிரைவேட்டோட அட்வொகேட்டை கேளுங்க. நாங்கள் இன்க்ளூட் ஆகவே கிடையாது. ஆனாலும் எங்களுக்கு இவ்வளோ நாள் அந்த கேஸோட அவுட்கம் தான் இப்போ நம்ம இந்த ஈபி சரிங்களா. நீங்கள் புதுசாக திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணிருக்கோம். அது பண்ணல. நீங்க தான் சொல்லணும். தாசில்தார் என்ன ரைட்ஸ் இருக்கு? சர்க்கார் பொறுப்போக்குன்னு எந்த ரெக்கார்ட் இல்லாம வந்து ஃபர்ஸ்ட் டே சொல்றீங்க. அப்போ சர்க்கார் பொறுப்போக்குன்னு சொல்றதா பட்டா வாங்கி தரேன். பட்டா நான் தரேன் சொல்றேன் இவங்க தான். 1976ல இருங்க பேச சொல்றீங்களா? 1976ல செட்டில்மெண்ட் ஆஃப் செட்டில் வாங்கிடுங்க. இது 1974 லேஅவுட் போட்டுருக்கு. எப்படி போட்டுருக்கு? 1928ல டாக்குமெண்ட் 90ல அது ஆர்பிட்ரேஷன். இல்ல அது உங்களுக்கு ஃபேமிலி டிஸ்பியூட் ஆர்பிட்ரேஷன். 1920ல சொத்து வலை கொடுத்து வாங்கியது. எது இருக்கு? 2/1 15 தான் நீங்க வாங்கிருக்கீங்க. நீங்க ஆர்டிஓல என்கொயரி வச்சீங்களா? ஆர்டிஓ கிட்ட மொத்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிருக்க. போய் பாருங்க. 1923ல பட்டா இருக்கு. டாக்குமெண்ட் 23ல பட்டா டாக்குமெண்ட் வந்து செட்டில்மெண்ட் தான் ஆபீஸ்ல கொடுத்து தான் காட்டுது. இல்ல. அது டாக்குமெண்ட் காட்டுது. 23 இல்ல மேடம் இது காட்டுது. அப்ப காட்டுங்க. இல்ல இந்த ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க இந்த இடத்துல பேசுறது கிடையாது. டாக்குமெண்ட் இல்ல மேடம். ஆர்பிட்ரேஷன் வந்து அவங்க ஃபேமிலி டிஸ்பியூட். ரெண்டு வைஃப் டிஸ்பியூட். ஆர்பிட்ரேஷன் ரெண்டு வைஃப் தான் டிஸ்பியூட். ஈபி வந்து நீங்க லாயரா இருந்து அட்வொகேட்டா இருந்து எங்க சேலஞ்ச் நீங்க இங்க மெரிட் பேச முடியாது. வச்சு நீங்க டைரக்ட்ல யாரோ பேசல. டைரக்ட்ல யாரோ பேசல. சைலண்ட் நாலு ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து செட்டில்மெண்ட் ரைட்ஸ் இல்ல. செட்டில்மெண்ட் ரைட்ஸ் இல்ல. யார் சொன்னீங்க? யாரோ சேலஞ்ச் பண்ணீங்க மேடம். ஏஎஸ்ஓக்கு ரைட்ஸ் இல்ல. ஏஎஸ்ஓக்கு ரைட்ஸ் சார். நீங்க வந்து ஏஎஸ்ஓட ஃபேக் ஆர்டர் எடுத்து வந்து காமிச்சா அது இங்க ஆர்கியூ பண்ண இடம் கிடையாது. 112 பட்டா போட்டு போறோம். அந்த பட்டா தான் நிக்குது வந்து. கோர்ட்ல பண்ணுங்க சார். நீங்க டாக்குமெண்ட் எடுத்து போயிட்டு நீங்க வந்து ஒரு சைடுக்கு பேசாதீங்க. ஜட்ஜ் போட்ட ஆர்டருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க as an advocate? சொல்லுங்க. இப்போ அட்வொகேட்டா என்ன பண்ணுவீங்க அது சொல்லுங்க. சார் நான் கேக்குற கேள்விக்கு இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஈபி வந்துருச்சு. 10 இயர்ஸா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நாங்க எக்ஸிகியூஷனுக்கு வந்திருக்கோம். நீங்க என்ன பண்ணணும்? அட்வொகேட் சொல்லுங்க. 10 இயர்ஸ் என்ன பண்ணிருந்தீங்க? 10 இயர்ஸா வந்துட்டு தான் இருக்கோம். வரலன்னு யார் சொன்னா? சரவணன் சார் பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. இன்னைக்கு பண்ணாதீங்க. அப்படி நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு 3 குள்ள எங்களுக்கு முடிக்கணும். எங்களுக்கு 3 குள்ள முடிக்கணும். நீங்க பட்டா தான சொல்லிருக்கீங்க. சார் இங்க பாருங்க அவங்க சர்க்கார் போற போக்கணும். மேடம் நீங்க 2015ல போனீங்க. ஏறி ஓய் சர்க்கார் பொறுப்பான இப்படிதான் பாருங்க. போயிடுறீங்க. ராசிக்கு செய்யுங்க. ராசிக்கு செய்யுங்க.
சொன்னாலும் பட்டா தரனே 2015 பட்டா தரேன் இப்படி பாதியிலே போயிருங்க. அப்புறமா ரெக்கார்ட் ரெடி பண்ணி உள்ள வாங்க. பதில் கரெக்டா சொல்லல எங்களுக்கு. சொல்ல மாட்டீங்க பதில். சார் உங்களுக்கு பதில கரெக்டா சொல்லுங்க சார். பாதியோட முடிச்சு போயிட்டாங்க. அப்புறமா ஏதாவது ரெக்கார்ட் ரெடி பண்ணி உள்ள வாங்க. ரொம்ப அநியாயம். ஆர்பிட்ரேஷன் ஃபேமிலி டிஸ்பியூட் நடந்தது. 2 வைஃப் அவருக்கு. ஆர்பிட்ரேஷன் டாக்குமெண்ட் இல்ல, எவிடன்ஸ் இல்ல. ஒன்லி வந்து செட்டில்மெண்ட் ஆபீசர். மூர்த்தி வர சொல்ல. மூர்த்தி எஸ் சிஸ்டம் போடு. எஸ் வாரண்டி காட்டுங்க சார் முதல்ல. வாரண்டி காட்டு ஒரு விஷயம் உள்ள எப்படி சார் வரீங்க? அது சாட்சிலாம் உங்களுக்கு அமைதியா இருக்குப்பா. அமைதியா கேளுங்க. அமைதியா இருங்க. அந்த சைடு போடு. அந்த சைடு போங்க. எப்படி பாக்குறது?